வேரும் சந்ததியும் பிரகாசமான நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்கிறார். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிய சொல்லி தர வந்த வாத்தியே, அன்ப கொட்டி தர வந்த உசுரே, மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே. அன்னி பொன்னன்னி மோட்சம் போகும் முன்னி தடையுண்டு வண்ணும் விஷயம் உலகத்தில் நந்தன்னே. அக்காயில் செல்லக்கா கவனமதான் கேளக்கா, சாத்தானின் இடரல் தாண்டி மோட்சந்தான் போகணுக்கா.
செஞ்சொன்னா அந்த கண்ணு மோட்சம் போகாது அத பிரிஞ்சு போலே ஒத்த கண்ணனா மோட்சம் போகலாம் ஏசப்பாவோடே நீ நித்தியம் வாழலாம் ஒத்த கண்ணனா மோட்சம் போகலாம் ஏசப்பாவோடே நீ நித்தியம் வாழலாம் நரகம் வேண்டாம் நரகம் வேண்டாம் தையா அன்னே பொன்னே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு வண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே சிக்கனாக சிக்கனாக சிக்கனா சிக்கனாக சிக்கனாக சிக்கனா சிக்கனாக சிக்கனாக சிக்கனா சிக்கனாக சிக்கனாக சிக்கனா அக்கா என் செல்லக்கா கவனமாதான் கேளக்கா சாத்தானின் இடரல் தாண்டி மோட்சந்தா போகணுக்கா கையோடு காலும் சேர்த்து பல பாவம் செஞ்சொன்னா அந்த தேகம் மோட்சம் போகாது அதை கருத்து போடே போடே உனராக நீ மோட்சம் போகலாம் ஏசப்பாவோடே நீ நித்தியம் வாழலாம் உனராக நீ மோட்சம் போகலாம் ஏசப்பாவோடே மோட்சம் போகும் தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு வருகிறார். தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இன்று சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மேகமூட்டத்துடன் இருக்கும். ஆங்காங்கே லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர் விருது திருச்சியை சேர்ந்த திரு சுரேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இவ்விருது ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று தமிழக முதலமைச்சரால் வழங்கப்படும். நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காணாம், இவனுக்கெல்லாம் விருதா? டேய் ராஜேஷ், வாடா வா. டேய் ஜெகா, எப்படி இருக்கடா? ஏதோ இருக்கேன். ஏன்டா என்னமோ மாதிரி பேசுற? முகமே சரியில்லை. என்னடா ஆச்சு? பிசினஸ்ல ஏதோ ப்ராப்ளமா? என்னத்த சொல்ல, காளா மாதிரி வளர்றான்னு அசால்ட்டா நினைச்சேன். இப்ப என்னடானா ஆலமர மாதிரி வளர்ந்து நிக்கிறான். என்னடா ஜெகா, காளான்ற ஆலமரம்ன்ற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லேன்டா. டேய், என் ஃப்ரெண்டு சுரேஷ் தெரியும்ல? தெரியும்டா, சொல்லு. அவனுக்கு என்ன? அவனுக்கு விருது கொடுக்க போறாங்களாம். இளம் தொழிலதிபருக்கான விருதான். இப்பதான் டிவில சொன்னாங்க. என்னடா சொல்ற? நம்பவே முடியல. ஆமாடா ராஜேஷ், அவனும் நானும் காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சோம். 2 பேரும் கொஞ்ச நாள் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் நான் சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். அவனும் அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான். நினைச்சு கூட பார்க்க முடியலடா, பெரிய ஆள் ஆயிட்டான் அவன். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன்டா, ஆனா என்னால மேல வர முடியலடா. போச்சு, இப்ப விருது வேற கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய ஆர்டர்லாம் அவனுக்கு வரப்போகுது. இன்னும் உன் நிலைமை ரொம்ப மோசமா தான் போக போகுது. போ. டேய் வாய முடுறா, டென்ஷனை கிளப்பாத. டேய் சுரேஷ் தாண்டா பேசுறான். எடுத்து பேசுறா, என்னதான் சொல்றான்னு பாப்போம். ஹலோ ஹலோ ஜெகன், எப்படிடா இருக்க? உன்னை பார்க்கணும். இப்ப நீ எங்க இருக்க? வீட்டுல தான் இருக்கேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். ஓகே ஓகே. என்னடா சொன்னா? என்ன பார்க்க வரானா?
எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்துற மாதிரி. சரி விடு, வரட்டும். என்னதான் பேசுறான்னு பார்ப்போம். வண்டி சத்தம் கேக்குது, அவன் வந்துட்டான் போல. ஹாய் சுரேஷ், வாடா வா. ஹாய் ஜெகா, எப்படிடா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், பார்க்க தான் நேரம் இல்லை. ஆமா ஆமா, நீ தான் பெரிய பிசினஸ் மேன் ஆகிட்ட, என்னை பார்க்க உனக்கு எங்க நேரம் இருக்க போகுது? டேய், அப்படிலாம் சொல்லாதடா. உண்மையாவே எனக்கு டைம் இல்லை. சரி, அதை விடு. ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்துட்டு சொல்லிட்டு போக தான் வந்தேன். இந்த வருஷத்துக்கான இளம் தொழிலதிபர் விருது எனக்கு கிடைச்சிருக்குடா. ஏய் சூப்பர்டா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இது உன்னுடைய கடின உழைப்புக்கான பரிசு. தேங்க்ஸ்டா. ஓகேடா, 8 மணிக்கு ஒரு கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் கிளம்புறேன்டா. ஓகே, பாய். பாய். பாத்தியா ஜெகா, அவன் விருது வாங்கிட்டானா? அதான் உன்கிட்ட வந்து சீன் காமிச்சிட்டு போறான். அவன் படிக்கும் போதே அப்படிதான், ரொம்ப வெகு பண்ணுவான். இதெல்லாம் பார்க்கும்போது என் வயிறு எரியுதுடா. ஏதாவது பண்ணியே ஆகணும், என்ன பண்றதுன்னு தான் தெரியல. டேய், கவலை விடுறா மச்சான். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குடா. அதை மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, அந்த சுரேஷை ஒரு வழி பண்ணிடலாம். சூப்பர் பிளானா? அது என்னடா? சூப்பர் சூப்பர்டா, நாளைக்கே போயிடலாம். வாங்க, என்ன விஷயம்? ஐயா இருக்காரா? ஐயாவை பார்க்கணும். ஐயா பூஜை பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் அங்க உட்காருங்க, வந்துருவாரு. குட்டி பிசாசிலே, நான் சொன்ன எல்லா காரியங்களையும் செய்து வாருங்கள். ஓம் ரிங் ரிங். ஏய், பயமா இருக்குடா, வாடா போயிடலாம். இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் தானே, இருந்து பார்த்துட்டே போயிடலாம். ஐயா வர லேட் ஆகுங்களா? ஐயா பூஜையில உட்கார்ந்தாருன்னா எப்ப முடிப்பாருன்னு சொல்லவே முடியாது. முன்ன பின்னதான் ஆகும். இருந்து பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா அடுத்த அமாவாசைக்கு வாங்க. ஐயோ, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இருந்தே பார்த்துட்டு போறோம். ஐயா வந்துட்டாரு, தொண பேசாதீங்க, வெளியே போய் நில்லுங்க, நானே வந்து உங்களை கூப்பிடுறேன். ஐயா, உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க ஐயா. வரச்சொல். ஐயா வணக்கம். இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? குடும்பத்தை பிரிக்கணுமா? வித்து பிடிச்சு தெரு தெருவா அலைய வைக்கணுமா? இல்ல கை காலில் முடக்கி வீட்டுல ஒண்ணுமில்லாம படுக்க வைக்கணுமா? சொல்லு. இல்லைனா தொழில ஒண்ணுமில்லாம ஆக்கி அவனை பிச்சை எடுக்க விட்டுலாமா? இல்ல ஆளே காலி பண்ணலாமா? சொல்லு. என்கிட்ட எல்லா குட்டி பிசாசு இருக்கு. இதெல்லாம் செய்ய ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்கு தம்பி. என்னடா இந்த ஆளு? இவன் மந்திரவாதியா இல்ல கறிக்கடைக்காரனா? கொழுப்பு கறியா நெஞ்சு கறியான்னு கறிக்கடைக்காரன் மாதிரி கேக்குறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, வாடா போயிடலாம். டேய், நீ சுரேஷ பழி வாங்கணுமா வேணாமா? கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும். என்ன அங்க தொண பேச்சு? வந்த விஷயத்த சொல்லு, சொல்லிட்டு கிளம்பு. நான் ஆபீஸுக்கு போகணும். என்னது ஆபீஸா? டேய், வாய மூடுடா. சுடுகாடு தானே ஆபீஸ். இவங்களை பார்த்தா ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்யற மாதிரியா தெரியுது? சொல்லு, இல்ல வெளியே போ. அதாவது அது வந்து நானே சொல்றேங்க, எல்லாம் தொழில் போட்டி தான். இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன்
பேரு சுரேஷ். தொழில இவனை பின்னுக்கு தள்ளிட்டு அவன் முன்னேறிட்டான். அதுல இவனுக்கு இவ்வளவுதானா? நீ சொல்றது எனக்கு புரியுது. அவன் செய்யற தொழிலை ஒண்ணுமில்லாம ஆக்கணும், அதுதானே? செஞ்சிடறேன். அவ்வளவே தாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, சொல்லிட்டேல்ல, கிளம்புங்க. நாளைக்கு நைட்ல இருந்து இதுக்குண்டான பூஜைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதுக்குண்டான செலவுகள் எல்லாம் என் சிஷியன்ட்ட கொடுத்துட்டு போங்க, புரியுதா? ரொம்ப நன்றிங்கய்யா. அப்ப நாங்க கிளம்புறோம். டேய் ஜகா, அங்க பாருடா உன் ஃப்ரெண்டு வானா. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதடா, விருது வாங்கின இளம் தொழில் அதிபர். பார்க்கவே பரிதாபமா இருக்கு. டேய் சடைய வேற லெவல்ரா, ஆளையே நிலக்கொலைய வச்சுட்டான். டேய் நம்ம கிட்ட தான்டா வரான், முகத்தை சீரியஸா வச்சுக்கோ. ஏய் சுரேஷ், என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்க, என்னடா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லடா, மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னடா ஆச்சு? என்கிட்ட சொல்லு. தொழில ரொம்ப நஷ்டம் ஆச்சுடா. இதை சமாளிக்க கடன் வாங்கினேன். இப்போ ஊரை சுத்தி கடன். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தா கடனா கொடுடா, எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேன். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லடா. டேய் ராஜேஷ், உன்கிட்ட எதுவும் பணம் இருக்கா? பணமா? என்கிட்டயா? என்கிட்ட எங்கடா இருக்கு? டைம் ஆச்சுடா, சினிமா கிளம்புற போலாம். சாரிடா, எங்க 2 பேர்ட்டையும் பணமே இல்லடா. நீ வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கூடா. சரி, லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சாரிடா. இன்னைக்கு ஒரே வேலை, ரொம்ப டயர்டா இருக்கு. ரேகா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்தாங்கப்பா. உங்க அம்மாவே காணோம். அதுவாப்பா, பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாப்பா, அதான் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆமா, என்கிட்ட கூட சொன்னா, நான் தான் மறந்துட்டேன். சரி, நீ போய் படி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஏ ரேகா, என்ன பாடம் படிக்கிற? இது உங்க ஸ்கூல்ல சொல்லித்தர பாடம் மாதிரி தெரியலையே. அதுவாப்பா, இது எங்க சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்த வசனம், அதான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. சண்டே கிளாஸா? அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? யாரை கேட்டு நீ சண்டே கிளாஸ்லாம் போன? இனிமே அங்க போற வேலைலாம் வச்சுக்கிட்டனா அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஏன்பா சண்டே கிளாஸ் எல்லாம் போக வேணாம்னு சொல்றீங்க? அங்க நல்லது தானேப்பா சொல்லி தருவாங்க. போதும், பெரிய மனுஷி மாதிரி பேசாத. நானும் உங்க அம்மாவும் உனக்கு கெட்டதா சொல்லி தரோம். முதல்ல அந்த ஜூலியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. போய் படி. ஏசப்பா, நீங்க தான் ஏசப்பா எப்படியாச்சும் எங்க அப்பா கிட்ட பேசணும். அடுத்த வாரம் நான் சண்டே கிளாஸ் வரணும் ஏசப்பா. உங்க அப்பாவோட பிசினஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நஷ்டத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாய் சுரேஷ், என்னடா இவ்வளோ தூரம் வந்திருக்க? ஆளையே மாறி போயிட்ட. என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நல்லா போயிட்டு இருந்த என் பிசினஸ் இப்போ ரொம்ப மோசமா போச்சுடா. தலைக்கு மேல பிரச்சனை, ஒரு சுத்தி கடன். எனக்கு யாரோ செய்வனை எதுவும் வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியலடா. மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்குடா. கவலைப்படாத சுரேஷ், உன் பாரத்தை எல்லாம் ஏசப்பா மேல வை. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. நீ அவர்கிட்ட எல்லா பாரத்தையும் வச்சிரு. ஏசுவா? அவருக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம்? என்கிட்ட போய் எதுக்குடா இதெல்லாம் சொல்ற? சம்மந்தம் இருக்குடா, சொல்றேன் கேளு. யோபுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் உன்ன மாதிரி தான்.
எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருக்கு வந்துட்டாரு. ஆனா ஆண்டவரை நோக்கி பார்த்தப்போ அவர் இழந்ததை எல்லாம் 2 மடங்கா ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. அப்படியா? டேய், எனக்கும் ஏதாவது இது மாதிரி நடக்குமாடா? கண்டிப்பா நடக்கும்டா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ். பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசு பிடினாலும் கஷ்டப்படுற எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கத்தான் இயேசுவே மனுஷனாக பிறந்தார். நீ மட்டும் இயேசுவேன்னு முழு மனசோட அவர் நோக்கி கூப்பிடு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. டேய், இரு இதேதான் என் பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. இதுக்கு என்னடா அர்த்தம்? அதுவா, நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா மந்திரவாதமும் செய்வினையும் பில்லிசினையும் நம்ம தொடவே முடியாது, பழிக்கவே பழிக்காது. ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கை எப்படிடா வாழ்றது? தினமும் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், வாரம் வாரம் சண்டே சர்ச்சுக்கு போகணும், திருவிருந்து எடுக்கணும். திருவிருந்து எடுக்கணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், வசனத்தின்படி வாழணும். அவ்வளவுதான். டேய், என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலடா. இருடா, உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு காரியத்தை செய்யும் போது அது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்கணும். ஏசப்பாவுக்கு பிடிக்கலனா அதை செய்யவே கூடாது, விட்டுறணும். ஏசப்பாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? இப்ப உன் ஃப்ரெண்டு ஒரு தப்பான காரியத்தை பண்றான்னு வச்சுக்க, உன்னையும் கூப்பிடுறான், நீ என்ன பண்ணுவ? நான் போக மாட்டேன்டா. ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பைபிளில் தானே எழுதியிருக்கு. நீ பைபிள் படித்தாதான் புரியும். கோபப்படுறது, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறது, பொறாமை, குடி, பழி வாங்குறது, இச்சை, இதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காதுன்னு பைபிளில் இருக்கு. நீ பைபிளை படிக்க படிக்க தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். புரியுது ஜோயல், நீ சர்ச்சுக்கு போறப்ப சொல்லு, கண்டிப்பா நான் வரேன். கண்டிப்பா இந்த வாரம் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறேன்டா. அது வரைக்கும் வீட்டில் பைபிள் படி. பாரல் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரல் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 எடுக்கலாமே.
நான் தானே இருக்கேன் உள்ளேனம்மா. சிவானி இருக்கேன் சரிண்ணா. ஓகேண்ணா உட்காருங்க. சரி நம்ம ஒரு வேட்டை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? சரிண்ணா சொல்லுங்களேன். வேண்டாம் சொன்னா கேட்க சொல்லுங்க பாப்போம். சொல்லு. குலு குலு. என்னது குலு குலுவா? ஆமா நீங்க தானே அப்படி சொன்னீங்க. நான் கூகுள்னு சொன்னோம். கால் தான் அப்படி கேட்டிருக்கு. சரி சிரான் சிரான் சொல்லு பாப்போம். கூகுள். சுபா சொல்லுங்க. கை தட்டுங்க. கைதான் தட்டுங்க சத்தமா. உங்களோட இருந்தே வெளியெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு வரேன். என்னன்னு தெரியல. நீங்க பிங்க் கலர் சாரியை கட்டிட்டு வந்து ஒரே டென்ஷன். இதுல வேற இந்த செர்னா வேற ரொம்ப சீன். எப்படியாச்சும் மாட்டி விடுங்க. யாராவது பேனா வச்சிருக்கீங்களா? நான் பேனா வச்சிருக்கேன். எடுத்து அவ பேக்ல போட்டுட்டு அப்புறம் என் பேனாவை காணும்னு சொல்லுவோம். சரியா? சரி. அதே இடத்துல வச்சு எடுத்தோம். நாங்க போவோம். தலையில பாரு. படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கல்ல. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். சரி பிள்ளைங்க என் நோட்டையும் பேனாவே எடுங்க. எழுதுவோம். வேகமா எடுங்க. சிபானி என்ன பிரபா? என்னது? டீச்சர் என் பேனாவை காணோம் டீச்சர். எங்க போச்சு? எல்லாரும் பேக்ல தேடுங்க. தேடுங்க எல்லாரும். நீதான் திருடுனியா? அம்மா இங்க பேசிட்டு இருக்காளி இந்த ஆயமுடு. நீதான் திருடிட்டு இருக்கான்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ பேசிட்டு இருக்கம்ல. எப்படிமா இருந்துச்சு? கால் மலைச்சா இருந்துச்சு? உடனே கேட்க நான் அப்பயே சொல்லிருக்கேன். நான் கும்பல் கூட்டது கூட சேரான்னு சொல்லியிருக்கேன். தப்பிட்டு பேனாவை. தேங்க்யூ. பச்சை கிடையாது. சரி எல்லாரும் நோட்டையும் பேனா நோட்டா பேனா இருக்கா? இருக்கு டீச்சர். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. உங்களோட இருந்தே பிரச்சனையெல்லாம் எப்படிலாம் முடிச்சுட்டேன். எவ்வளோ பேப்பராக இருந்தேன் தெரியுமா? பீரியடை ஊச்சாச்சு அடிச்சு. சரி நான் போயிட்டு ஒரு அடுத்த பீரியடு வருவேன். ஒரு டென்ஷன் ஆயிட்டு உங்களோட. யாராவது காசு வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன். எத்தனை ரூபா வச்சிருக்கேன்? சித்தான எடுத்து அவன் பேக்ல வச்சிடலாம். அப்புறமா காசுக்கு ஆசைப்பட்டு வச்சுக்கிடுவா. எப்படியாவது நம்ம அடுத்த வீடையும் கட் அடிக்கணும். சரியா? சரி வாங்க சாப்பிட போலாம்.
மச்சான் சென்னையில இருந்து தான் இங்க விட்டப்பா மியூசிக் தான் போட்டோம் யூடியூப் லைவ் வைக்கிறது முன்னாடி பார்த்து ஏய் வருஷங்க வருவான் கம்ப குடிக்கலாம் சாமியார் What is the